கர்த்தருக்கு சொல்றேன். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், உங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிற தேவன். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக நியாயம் செய்வேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல, எனக்காக வழக்காட யாருமே இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி தனிமை நினைத்து நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா, தவித்து கொண்டிருக்கீங்களா? நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதம், நியாயமா வர வேண்டிய கோர்ட்டு கேஸ், நியாயமா வர வேண்டிய எனக்கு சொத்து எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வாருங்க. எனக்கு நான் என்ன செஞ்சாலும் என்ன தப்பா நினைக்கிறாங்க, என் மேல வீண் பழி போடுறாங்க, எல்லாருமே குற்றம் சொல்றாங்க, செய்யாத தப்புனா தண்டனை அனுபவிச்சுட்டு சொல்லி உங்க மேல நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வாருங்க. வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் விஷயத்தில் நீடிய பொறுமுறாய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாம இருப்பாரோ? கர்த்தரை நோக்கி நித்தமும் இரவு போகணும், எஸ்வேன்னு விடுவீங்க, கர்த்தாவே என்ன விடுவீங்க, என் கஷ்டத்துல இருந்த பாடுகளை உபத்துல இருந்து விடுவீங்கன்னு சொல்லி தினம் அன்னதின்னு கர்த்தர் நீங்க வேண்டி கொண்டிருக்கிற உங்க விஷயத்துல, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமையா தான் இருப்பாரு. இவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு பிரேயர் பண்றேன், எவ்வளவு வேலை வாசிக்கிறேன், எவ்வளவு கர்த்தர் உண்மையா இருக்கிறேன், ஏன் சொல்ல மாட்டேங்க மாறாம புலம்பி விட்டீங்கல்ல, கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு நியாயம் செய்வாரு. அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் 8ஆம் வசனம் என்ன சொன்னா, சீக்கிரத்தில் ஒரு நியாயம் செய்வார். அது சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திர வசனத்தின் பிரகாரமாக உங்க வாழ்க்கையில உபத்திரங்கள், பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தர் உனக்காக வழக்காடி ஒரு நியாயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல கர்த்தர் நிச்சயமா செய்வாருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்ற உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தைன்னா, கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். விசுவாசம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.